தொகுதிகளின் நாடி கணிப்பில் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கும் தொகுதி குன்றும் மலையும் சம அளவில் புகழ்பெற்றிருக்கக்கூடிய தொகுதி பழனி. இங்கு நம் செய்தியாளர்கள் பூங்குழலியும் வீரமணிகண்டனும் பயணித்திருக்கின்றனர். பாருங்கள். பார்க்க இருப்பது ஆன்மீக தலங்களுள் ஒன்றுக்காக புகழ்பெற்ற தொகுதி. அறுபடை வீடுகள்ல 3ஆம் படை வீடு அமைந்த தொகுதி. கொடைக்கானல் மலைவாழிடம் அமைஞ்சிருக்கிற தொகுதி பழனி சட்டமன்ற தொகுதி. 1967ஆம் ஆண்டு இந்த தொகுதி தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. பிறகு 2011ஆம் ஆண்டு பொது தொகுதியா அறிவிச்சாங்க. இந்த தொகுதியில விவசாயமும் வியாபாரமும் முக்கிய தொழிலா இருக்கு. கடந்த 20 வருடங்களாக பார்க்கும் பொழுது அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி இந்த தொகுதியில வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இத்தொகுதியில் பழனி மற்றும் கொடைக்கானல் என 2 நகராட்சிகள், பாலசமுத்திரம், ஆயக்குடி, பண்ணைக்காடு மற்றும் நெய்க்காரப்பட்டி என 4 பேரூராட்சிகள் மற்றும் 17 ஊராட்சிகள் உள்ளன. தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த IP செந்தில்குமார். தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,69,714. இத்தொகுதியின் முதன்மை தொழில்கள் சுற்றுலா மற்றும் வழிபாடு சார்ந்த சேவை தொழில்கள், வேளாண்மை, நெசவு, பஞ்சாமிர்தம், திருநீறு தயாரிப்பு, நூற்பாலை போன்றவை. பழனி சுற்றுவட்டாரத்தில் கொய்யா விளைச்சல் அதிகம். பழனிக்கு அருகில் உள்ள ஆயக்குடி ஊரில் நாள்தோறும் கூடும் கொய்யா சந்தையில் 500 டன்களுக்கு மேல் வியாபாரம் நடைபெறுகிறது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எங்களுக்கு சரியான கழிப்பிட வசதியோ தண்ணி வசதியோ இந்த சாக்கடைலாம் தேங்கி நின்றுட்டு எந்த வசதியும் இல்லாமல் இருக்குது. எங்கள் கிராமத்துக்கு குளிர்பான கிடங்கு கண்டிப்பாக தேவைப்படுது. தயவு செய்து எங்களுக்கு வெளியூர் வராங்க போகிறாங்க, கழிப்பிட வசதி செஞ்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தனி டேங்க் வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். வீரமணிகண்டன், இந்த பேருந்து நிலையம் குறித்து மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க. இன்னும் பல கோரிக்கைகளை பழனி மக்கள் முன்வைக்கிறாங்க. என்னென்ன கோரிக்கை? பூங்குழலி பழனி ஆன்மீக தலமான பழனியில் பார்த்தீங்கன்னா பண்டிகை காலங்களில் பங்குனி உத்திரம், தைப்பூசத்தப்பெல்லாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையம் ISO தரசாற்ற பெற்ற பேருந்து 2010 துணை முதல்வர் ஸ்டாலின் இருக்கும்போது திறக்கப்பட்டது. ஆனால் இந்த பேருந்து நிலையம் ரொம்ப குறுகியலாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் குப்பைகள் எல்லப்படாமல், சுகாதாரக்கேடு, ஆதரவற்றவர்கள்லாம் அங்கங்கே படுத்திருக்காங்க. அவங்களுக்கு சரியான தங்குமிடம் இல்லை. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கழிப்பிட வசதிகள் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லை. அதனால் இந்த பேருந்து நிலையத்தை ஒழுங்குபடுத்தி சுகாதார வசதிகளை மேம்படுத்தணுங்கிறது இந்த பள்ளி மக்களோட கோரிக்கை, பக்தர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இங்கு ஓடும் சண்முக நதியால் நீரை பெறும் வையாபுரி கண்மாய் பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இப்போது கழிவுநீர் கலந்து பயனற்று கிடக்கிறது. பழனி தங்க விடுதி, லாட்ஜ், ஹோட்டலு எல்லா பக்கம் இருக்கிற தண்ணி பூரா குளத்தில் கலக்க வைக்கிறாங்க. கலக்க வைக்கிறதுனால போர்வெல் வாட்ரு வாடகை அடிக்குது. வாடகை அடிக்கிறதுக்கு மாற்று ஏற்பாடாக பழனியில் பாதாள சாக்கடை திட்டத்தை ரொம்ப நாளாக கொண்டு வராமல் இருக்காங்க. அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த குளமும் சுத்தமாக இருக்கும், போர்வேலும் சுத்தமாக இருக்கும். பாதாள சாக்கடை திட்டத்தில் கொண்டு போகிற நீரை சுத்திகரி பண்ணி வேறு மாற்று விவசாயத்துக்கோ எந்த ஒரு யூஸுக்கோ அதை பயன்படுத்தலாம். இங்கு வரும் பக்தர்களை கவரும் மற்றும் ஓர் அம்சம் குதிரை வண்டி. அரிதாகி போன குதிரை வண்டிகள் இங்கு 50 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாக திகழ்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த குதிரை வண்டி தொழிலாளர்கள் என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்கலாம். பழனியில் 70 வருஷத்துக்கு மேலே குதிரை வண்டி இருக்குது. குதிரை வண்டி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது, பழனியில் மட்டும்தான் இருக்குது. எங்களுக்கு கவர்மெண்ட் எந்த உதவியும் இல்லை. ஏதோ பேங்க்கில் ஏதாவது லோன் கொடுத்தா நாங்கள் குதிரை வண்டி அதிகமாக்குவோம்.
அந்த ஒரு வண்டி வேலை செய்யணும்னா 50,000 ரூபா வேணும், குதிரை வாங்கினா 50,000 வேணும், ஜாமான் வாங்கினா 23,000 ரூபா ஆகுது ஒரு செட்டு ஜாமான். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது. குதிரை வண்டி நாளுக்கு நாள் கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அந்த குதிரை வண்டி உற்பத்தி ஆகணும் அப்படின்னா பேங்க்கில் தான் எங்களுக்கு லோன் கிடைக்கணும், கவர்மெண்ட் எங்களுக்காக உதவி பண்ணணும். பழனி நகராட்சியில் இருக்கிற பெரியப்பா நகரில் தான் நம்ம இப்படி இருக்கிறோம். அந்த பெரியப்பா நகரில் ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கு இருக்குது. பல வருஷங்களாக இந்த குப்பை கிடங்கு இருக்குது. இந்த குப்பை கிடங்குல பழனி மாநகராட்சியில் இருக்கிற 33 வார்டுகள்ல இருந்து குப்பைகளை கொட்டுறாங்க. இதனால பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதிகள் ரொம்பவே பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறையில் இது குறித்த செய்தி வெளியிட்டோம். மக்கள் கோரிக்கைகளை முன்வைச்சாங்க. ஆனால் அந்த கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படலை. காற்று மாசுபடுது ரொம்ப. அப்புறம் அந்த குப்பையெல்லாம் அழுகி கொஞ்சம் மீத்தேன் செக்ரேட் ஆகுது. அது ஏதாவது தீ கங்கோ பட்டால் அது எரிஞ்சு போய் புகை மண்டலம் ஆகுது. அதனால சுவாச கோளாறு ஏற்படுது. குப்பையெல்லாம் மக்கி மண்ணாக இருக்கனால ஒரு 25 வருஷமாக அது கீழே செட் ஆகிட்டே இருக்கனால நிலத்தடி நீரும் இந்த மாதிரி கலரில் இருக்குது. இந்த தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ணவே முடியறதில்ல. இத்தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்: புதிய நியாய விலைக்கடை கட்டடங்கள், சமுதாய கூடங்கள், ஆழ்துளை கிணறுகள், நீர்த்தேக்க தொட்டிகள், சாலைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான பொதுக்கூடங்கள், இவை அனைத்திற்கும் சேர்த்து மொத்தமாக 5 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டுள்ளது. அரசியலில் கால் பதித்த நடிகர்கள் வெற்றி பெறுவார்களா என்று கேட்டோம். எப்படி சொல்லி வர்றது? சினிமாவிலிருந்து வரவங்க என்ன செய்ய போறாங்க? ரசிகர் பார்க்கத்தான் செய்வாங்க. அவங்க என்ன நல்லது செய்ய போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். தலைவரே வரலைங்களே, அந்த வாய்ப்பே இல்லைங்களே. பூரா வெளியே ஆளுகளுக்கு தாங்க ஓட்டை விழுக போகுது. யாரு சொல்றீங்க? ஏடிஎம்கே விழுக போகுது. தலைவர்னு யாரை சொல்றீங்க? ரஜினி தாங்க. அதனால் அவரே வரலைங்க. அப்புறம் போய் அவரே மெயினான ஆளுக்கே ஓட்டு இல்லை, வேற ஆளுகளாக வந்து வேஸ்ட்டுங்கக்கா. இப்போ நிறைய புதிய கட்சிலாம் இருக்கு, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைப்பீங்களா? தங்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்த வரையில் பழைய காலத்தோட இதுக்கு தான் முன்னுக்கு வர முடியும். இன்னும் புதுசாக வந்து நானும் வாரேன், என்னையும் பகடக்காய் ஆக்குங்கிறது அது வீண் முயற்சி. நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். எங்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. இதுவரைக்கும் வாழ்வாதாரம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். புதுசாக வந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். மேகங்கள் தவழும் மலைமுகடுகள், பசுமை விரித்த வயற்காடுகள், புன்னகை பேசும் பூக்கள் என எழில் கொட்டி கிடக்கிறது கொடைக்கானலில். கொடைக்கானல் மலைப்பகுதிகளை கீழ்மலை, நடுமலை, மேல்மலை என்று 3 கூறுகளாக பகுத்துள்ளனர் பூர்வகுடிகள். கீழ்மலை பகுதியில் கிடப்பில் உள்ள நறுமணப் பொருட்கள் ஆராய்ச்சி நிலைய கட்டுமானத்தை தொடக்குவது, ஆரஞ்சு பழச்சாறு ஆலை அமைப்பது போன்ற நீண்டகால கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றனர். நடுமலை பகுதியின் முக்கிய பிரச்சினை வாகன நெரிசல். மேல்மலை பகுதியில் மன்னவனூர், பூண்டி கிராம மண் சாலைகளை தார் சாலைகளாக மாற்ற வேண்டும். விளைபொருட்களை குதிரை மூலம் கொண்டு செல்வதை தவிர்க்க மாற்று முறை கட்டாயம் தேவை என்கின்றனர். இழந்த புல்வெளிகளை மீட்கவும் கோருகின்றனர். தொகுதி முழுவதும் பயணம் செஞ்சு பார்த்த பொழுது இதை மிக எளிமையா செஞ்சிருக்கலாம், ஆனா செய்யலையே. இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாரும் செய்யலையே என்கின்ற ஏக்கம் இந்த தொகுதி மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. ஆன்மீக தலம் உள்ள தொகுதி அப்படிங்கறனால பாரதிய ஜனதா கட்சி இங்க காலூன்ற முனைப்போட இருக்குது. தங்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கக்கூடிய வேட்பாளர்களுக்குத்தான் தங்களுடைய வாக்கு அப்படிங்கறதுல இந்த தொகுதி மக்கள் மிக உறுதியாக இருக்கிறாங்க. மீண்டும் மற்றொரு தொகுதியில் சந்திக்கலாம்.
பழனி என்பதற்காக அந்த மக்கள் சொல்வதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினருக்கு பஞ்சாமிர்தமாய் இனித்து விடாது என்பது எங்களுக்கும் தெரியும். உள்ளதை உள்ளவாறு மக்கள் உரைத்திருக்கின்றனர். உரியவர்கள் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டு மக்களின் முகங்களில் மலர்ச்சியை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை செய்வார்களாக.